அண்மை செய்தி. பெங்களூருவில் மதராசா பள்ளி மாணவர்கள் மீது நிர்வாகத்தினர் கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த தாக்குதல் தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? பெற்றோரின் கோரிக்கை என்ன? கண்டிப்பாக பெங்களூரின் எக்டே நகர் பகுதியில் அமர்ந்திருக்கிற ஜாமியா ஆயிஷா சித்திகா அல் பனாத் என்ற மதராசா தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த மதராசா பள்ளி என்பது இஸ்லாமிய நடைமுறை கல்வி, அதே போல சாதாரண கல்வி, இந்த இரண்டையும் சேர்த்து நடத்தும் ஒரு பள்ளியாக இருந்து வருகிறது. இதற்காக அரசு உதவியும் பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த பள்ளியை பொறுத்த மட்டில் அங்கேயே தங்கி படிக்கும் வசதியை கொண்ட ஒரு பள்ளியாக இருக்கிறது. இந்த பள்ளியில் பெண் பாலினத்தவர் மட்டுமே படித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் அங்கு சிறு சிறு தவறுகள், குறிப்பாக குழந்தைகள் எல்லாம் வகுப்பில் சத்தமிட்டால் அதற்காக பள்ளி தாளாளர் ஹசன் அலி என்பவர் அவரது அழைத்து வந்து அவர்களை கொடூரமாக தாக்கியிருக்கிறார். பல முறை இந்த சம்பவங்கள், கிட்டத்தட்ட 9 மாதங்களாக இந்த சம்பவங்கள் நடந்து, இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோ ஒன்று சமீபத்தில் வெளியாகி மாணவிகளின் பெற்றோருக்கு அது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் பெங்களூரு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. தற்போது புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டுள்ள போலீசார் இவை அனைத்தும் நடந்திருப்பது உண்மைதான் என்பதை கண்டறிந்துள்ளார்கள். குறிப்பாக ஹசன் அலி என்பவர் சிறு சிறு விஷயங்களுக்காக அங்கு தங்கும் விடுதியில் உணவு சரியில்லை என்றாலும், அதே போல விளையாட செல்ல வேண்டும் என்று கேட்டாலும், இது போன்ற சிறு சிறு விஷயங்களுக்காக குழந்தைகளை கடுமையாக தண்டித்திருக்கும் விவகாரமானது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஒட்டுமொத்தத்தில் பள்ளியில் குழந்தைகள் செய்யும் இது போன்ற சிறு தவறுகளுக்கு ஆசிரியர்கள் கடுமையாக கண்டிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை பெற்றோர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது.